மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தியதாக ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் சமூக இயக்கம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று சென்னை வரும் அவரை கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் மேற்கொண்ட ஆன்மீக சொற்பொழிவில் முன்ஜென்ம தவறுகளால் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள் என்று பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவரது பேச்சுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவர் அங்கேயே கண்டித்திருக்கிறார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளி ஆசிரியரை மரியாதை குறைவாக பேசியுள்ளார். இந்த சர்ச்சை வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் அவருக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா தப்பி சென்ற நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். அதற்கு வீடியோவில் விளக்கமளித்த மகாவிஷ்ணு தான் எங்கேயும் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை என்றும் இன்று சென்னை வந்து அமைச்சருக்கு விளக்கம் கொடுக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியதாக மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் சமூக நீதி இயக்கம் சார்பில் திருவொற்றியூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே இன்று சென்னை வரும் மகாவிஷ்ணுவை கைது செய்ய காவல்துறையினர் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.